இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கும்போது எதிர்ச்சியாக வந்த இந்த காயல்பட்டினம் ஃபேமஸ் கலரி கறி தாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத வாங்க பார்க்கலாம். இது பண்ண 3 பிளேட்ஸ் பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேட்டில் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஹாஃபாக பிரித்து வச்சுருக்கேன். தென் கர்ட் அண்ட் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். செகண்ட் பிளேட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கர்ட் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேர்ட் பிளேட்டில் இருக்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் நம்ம வந்து ஹாஃபாக வச்சுருந்தோம்ல, அதில் ஃபஸ்ட் ஹாஃப் போட்டுட்டு அது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேட்டை அப்படியே தட்டிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆனால் வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் நம்ம வந்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் போட்டுடலாம். இதுதாங்க முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தேர்ட் பிளேட்டை அப்படியே கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹாஃபாக வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அது கருவேப்பிலை அண்ட் கர்ட் அதையும் கொட்டிட்டு கிளறி விடாமல் அப்படியே மூடி வச்சிடணும். சிக்கனை சிம்லேயே 10 மினிட்ஸ் அப்படியே வந்து வேக விடுங்க. நல்லா உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து அதுவே நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு உங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3ஐயும் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிளரி கறிக்கு இது ஒரு டேஸ்ட் என்ஹான்சராக இருக்கும். அவ்வளோதான், கிளரி கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.